ஜொகூரில் பசார் போரும் பண்டான் வணிகச் சந்தையில் குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்த 75 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். பசார் போரும் பண்டான் வணிகச் சந்தையில் உள்ள 20 வளாகங்களிலும், பண்டார்பாரு பர்மாஸ் ஜெயா வணிகச் சந்தையில் உள்ள 9 வளாகங்களிலும் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ முகமது ரூஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டிருக்கும் 75 வெளிநாட்டினரும் 18 முதல் 55 வயதினர் என அவர் தெரிவித்தார். சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக அவர்கள் வேலை செய்து வந்ததாகவும், சிலரிடம் எந்த ஓர் ஆவணங்களும் இல்லாதது விசாரணையில் கண்டறியப்பட்டதாகவும், அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதை ஆய்வு செய்து வருவதாகவும் டத்தோ முகமது ரூஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். தேசிய குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கொண்டு வரும் தொழிலாளர் இறக்குமதி நிறுவனத்தைச் சேர்ந்த 6 வெளிநாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 412 அனைத்துலக பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோலாலம்பூர், அம்பாங், ஷாலாம் ஆகிய பகுதிகளில் இச்சோதனையை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை மலேசியாவுக்கு இறக்குமதி செய்யும் நிறுவனத்தின் போலி முத்திரையையும் 12,000 வெள்ளி ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் வெளிநாட்டில் இருந்து மலேசியாவுக்கு சட்டவிரோதமாக வந்ததாக அவர் கூறினார். கோத்தா மெர்சிங்கிலிருந்து சுங்கை அரா செல்லும் சாலையில் 2 மெர்சிடிஸ் வாகனங்களை பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். நேற்று இரவு 10 மணிக்கு விபத்து குறித்தான அவசர அழைப்பை பெற்ற நிலையில் 10 மீட்புத்துறை அதிகாரிகள் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாக கோத்தாத்திங்கி மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் முகமது ரஃபி நோர் தெரிவித்தார். பேருந்தில் பயணிகள் இல்லை என்றும் 46 வயது பேருந்து ஓட்டுநர் காயங்கள் இன்றி தப்பிய நிலையில் 2 மெர்சிடிஸ் வாகனங்களில் இருந்த 38 வயது ஷம்சூசி, 36 வயது ஜகி ஜகாரியா, 36 வயது சோஃபியான் ஜகாரியா, 56 வயது சே நூர் சே, 50 வயது ஜருடா அலியாஸ் என 5 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரா ஆயர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. இன்று காலை தேர்தல் ஆணைய தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தேர்தல் ஆணைய தலைவர் ரம்லான் ஹாரூன் ஏப்ரல் 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும், ஏப்ரல் 22ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். பிப்ரவரி 22ஆம் தேதி அம்னோ சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷாருடீன் இறந்ததை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. கடந்த பொது தேர்தலில் 5 முனை போட்டியில் 2213 வாக்குகள் பெரும்பான்மையில் இஷாம் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தைப்பூச காவடி சடங்கை இழிவுபடுத்திய ஏரா FM வானொலி நிலையத்தைச் சேர்ந்த அறிவிலிகளுக்கு ஒத்து ஊதும் வகையில் இஸ்லாமிய மத போதகர் ஜம்ரி வினோத் தமது முகநூல் பதிவில் பதிவேற்றி உள்ள சர்ச்சைக்குரிய கருத்து தற்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பல்வேறு புகார்களும் கண்டனங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன. தைப்பூச காவடி ஆட்டத்தை இழிவுபடுத்தி இருப்பதோடு சுபாஞ்சயா சீஃபீல்ட் ஆலய கலவரத்தில் தீயணைப்பு வீரர் அடிப் உயிரிழந்த சம்பவத்தையும் தேவையின்றி தொடர்பு படுத்தி பேசி பெரும் பதற்றத்தை உருவாக்க முயன்று வருவதாகவும் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஜம்ரி தனது முகநூல் பதிவில் வெளியிட்ட கருத்துகள் இந்துக்களை அதிகம் பாதித்துள்ளதோடு கண்டன கருத்துகள் பழிக்கு பழி என்கிற ரீதியில் சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. வேல் வேல் என உச்சரித்து வீடியோவில் ஆட்டம் போட்ட ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் 3 விசாரணைக்கு ஆளாகி இருப்பது குறித்து கருத்துரைத்த ஜம்ரி வினோத், பேய் பிடித்தது போலவும் மதுபோதையில் இருப்பது போலவும் வேல் வேல் என கூறிக்கொண்டு ஆடும் போது இந்துக்களுக்கு அது இழிவாக தெரியவில்லையா என கேள்வி எழுப்பி குளிர்காய்ந்திருக்கிறார். இந்துக்கள் செய்வதை பார்த்துதான் மற்றவர்களும் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். ஆனால் மற்றவர் செய்யும் போது மட்டும் அது அவர்களுக்கு இழிவாகப்படுகிறது. மற்றவர் இழிவுபடுத்தக் கூடாது என்றால் அவ்வாறு செய்வதை முதலில் நீங்கள் நிறுத்துங்கள். இல்லை என்றால் ஏளனம் செய்கிறார்கள் என கூப்பாடு போடாதீர்கள் என ஜம்ரி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து விரைந்து நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற விஷச்செடிகளை பிடுங்கி எறிய வேண்டும் என்கின்றனர் பல்வேறு தரப்பினர்.
கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் உட்பட 32 பேருக்கு கூட்டரசு பிரதேச தினத்துடன் இணைந்து கூட்டரசு பிரதேச விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இன்று இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற விழாவில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் ராஜா பெர்மைசூரி ஷாரித் ஷோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபாவிற்கு டத்தோஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் டத்தோ பட்டத்தை பெற்றார். அவரோடு சேர்ந்து 9 பேருக்கு டத்தோ பட்டம் வழங்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், துணை பிரதமர் அமட் ஜாஹிர் ஹமீடி மற்றும் பிற அமைச்சரவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.